சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க வசந்தி வந்துட்டு செல்லப்பாண்டிய பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வராங்க. என்னங்க இப்படி தாடியும் மீசையுமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி செல்லப்பாண்டி கிட்ட கேட்குறாங்க. அதை விடுடி, தமிழ் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வசந்தி சொல்லவும் அதை கேட்டுட்டு செல்லப்பாண்டி கண்கலங்கி நிற்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ கண்மணிக்கும் பேசி முடிச்சிருக்காங்க. இன்னும் 4 நாளில் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் யார் மாப்பிள்ள அப்படின்னு செல்லப்பாண்டி கேட்கவும் அந்த கருப்பு இருக்கார்ல அவரோட பையன் நந்தகுமார் அப்படின்னு வசந்தி சொல்லவும் என்னது அவன் மகனா, ஐயையோ அவன் சரியான பொம்பளை பொறுக்கியாச்சே. வசந்தி என்ன எதுவும் விசாரிக்காமையா பொண்ணை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்குறாரு. என்னங்க சொல்கிறீங்கன்னு வசந்தி கேட்கவும் ஆமாம் வசந்தி, அவனுக்கு ஊர் உலகத்தில் இல்லாத வியாதி எல்லாம் இருக்கு. அவனுக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்கு. நம்ம மரத்தடி சித்தர்கிட்ட வந்து மாசத்துக்கு ஒரு தடவை யாருக்கும் தெரியாம மருந்து வாங்கிட்டு போவான். அவனுக்கு இருக்கக்கூடாத நோயெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பொம்பளை பொறுக்கி கண்ட பொண்ணுங்களோட எல்லாம் கெட்ட சவகாசம்லாம் அவனுக்கு இருக்கு. இது எப்படி அவங்களுக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும் என்னங்க சொல்றீங்க, இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு வசந்தி கேட்கவும் உடனடியாக இந்த விஷயத்தை போய் பெரிய விட்டு ஆளுங்க கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்த கருப்பு கிட்ட சொல்றாங்க. என்ன சித்தி சொல்றீங்க, கண்மணிக்கு கல்யாணமா, அதுவும் இப்படி ஒரு ஆள் கூட கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அதிர்ச்சியில கேட்கவும் ஆமா கருப்பு, நம்ம இந்த விஷயத்த போய் சொன்னா நம்ம சொல்றத யாரு கருப்பு கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அதுக்குன்னு என்ன சித்தி பண்றது, வாங்க நம்ம 2 பேரும் போய் இந்த விஷயத்த ராஜாங்க மாமா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் அடுத்து பார்த்தா வசந்தியும் கருப்பும் இங்க ராஜாங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கூப்பிடுறாரு. இங்க பார்த்தா ஈஸ்வரியும் சித்ராவும் தான் வெளியே வராங்க. உங்களுக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரியும் வரிஞ்சி கட்டிக்கிட்டு வராங்க. பெத்த பிள்ளை மாசமா இருக்கான்னு போய் சொல்லி நாடகமாடி எல்லாரையும் நம்ப வச்சு நல்லா ஏமாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உன் புருஷக்காரன் எங்கள் அண்ணன் பேரை சொல்லி ஊர் ஃபுல்லாக நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திட்டு போயிட்டான். இப்படி திருட்டு குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு மானம் போனது தான் மிச்சம். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்துறாங்க. உடனே வசந்தி வந்துட்டு அம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா, நாங்கள் சொல்ல வரதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அதெல்லாம் கேட்க முடியாது, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அண்ணன் வந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அப்புறம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற நிலைமைக்கு ஆயிரும். என்ன கருப்பு, இந்த குடும்பத்தோட நீ கூட்டு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு ஆமாம் வசந்தி, நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து முதல்ல கிளம்புங்க, மாமா வந்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பார்க்குறாங்க. இங்கே வசந்தியும் கருப்பும் நிற்கிறத பார்த்துட்டு என்னம்மா இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க. இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வசந்தி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்கனே ஏனே இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வசந்தியும் கருப்பையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்னம்மா ஆச்சு, ஏம்மா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அது ஒன்றுமில்லை தமிழ், நான் இன்னைக்கு உங்கள் அப்பாவை பார்க்க போனேன், அவர்கிட்ட கண்மணி விஷயத்த சொன்னேன். அவர் என்னடானா அந்த கருப்பு மகனுக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்கணும், அவன் ஒரு சரியான பொம்பளை பொறிக்கணும்னு சொன்னார். அவர் ரொம்ப உறுதியாக சொன்னார் தமிழ், இந்த கல்யாணத்தில் ஏதோ வில்லங்கம் இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வசந்தி சொல்லவும் இங்கே கருப்பும் வந்துட்டு ஆமாம்மா என்ன ஏதுன்னு பாருமா, பெரிய மாமா கிட்ட இதை பற்றி சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே இவங்க எங்களை திட்டி விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் விடுங்கனே அவங்க எப்போவுமே அப்படி தான், இதை நம்மளே பார்த்துக்குருவோம்னே. சரிம்மா என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டே இல்லை, விடு, டீ எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து டீ போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் தமிழ் நீ வேலைக்கு போறியாம்ல,
மலர் சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், ஆமாம்மா எனக்கு வீட்டு செலவு படிப்பு செலவு இப்படி நிறைய இருக்குல்ல, நான் வேலைக்கு போனா தானே சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்னடி வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், சரிம்மா எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வீட்டை பூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்பந்தான் பார்த்தா கண்மணி அழுதுகிட்டே வராங்க. என்ன கண்மணி ஏன் அழுகிற அப்படின்னு தமிழ் கேட்கவும், அண்ணி இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அண்ணி, ஆனால் அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கையெல்லாம் அடித்து குலதெய்வம் அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஊர் பூரா பத்திரிக்கையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகவும், இரு கண்மணி நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிங்க அண்ணி நான் உங்களை நம்பித்தான் இருக்கேன்னு கண்மணி சொல்லவும், தமிழ் வந்துட்டு கண்மணி கிட்ட கேட்குறாங்க, கண்மணி உனக்கு பார்த்த மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு தமிழ் கேட்கவும், இருக்கு அண்ணி என் ஃபோனில் இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், சரி கண்மணி நான் அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கண்மணிக்கு தைரியம் கொடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போந்தான் அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அப்புறம் அந்த நந்தகுமார் எல்லாருமே வந்து தமிழ் வேலை பார்க்குற ஹோட்டலுக்கு வராங்க. அங்கே உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ண கையோட அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அப்புறம் அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு நீ எப்பவும் போல சந்தோஷமா இருடா என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாப்பா நானும் சொத்துக்காகத்தான் அந்த நொண்டி பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறேன், யாராவது கால் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன இவங்க பேசுகிறத பார்த்தா நம்ம கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை வீடு மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ் வேகமாக உள்ளே போயிட்டு அவங்க ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. அதில் கண்மணி அனுப்புன மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை பார்த்துட்டு தமிழ் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது அம்மா சொன்ன மாதிரியே இவன் சரியான பொம்பளை பொறுக்கியாக இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இந்த பக்கம் அந்த நந்தகுமாரோட அப்பா அம்மா 2 பேரும், சரிடா நாங்கள் கிளம்புறோம், நீ உன் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொன்னேல்ல பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை நந்தகுமார் மட்டும் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. உடனே தமிழ் வந்துட்டு அவனை போட்டு 2 அரை அரைஞ்சி ஒழுங்கு மரியாதையாக கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கண்ணா பின்னான்னு திட்டி சமையல் கட்டில் இருந்த கத்தியை எடுத்து ஒழுங்கா உட்காரு இல்லை நான் சொருகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவனை ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் தரன்னு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து தமிழ் கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரி வந்துட்டு, என்னடி இவ கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளையை தரன்னு சட்டையை பிடிச்சி கூட்டிகிட்டு வாரா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு, ஏய் தமிழ்ச்செல்வி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, இது யாருன்னு தெரியுமா, இந்த வீட்டோட மாப்பிள்ளை, கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை இவர் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துறாங்க. அத்தை இவன் சரியான பொம்பளை பொறுக்கிய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் ராஜாங்கம் மோகனா எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன தமிழ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு. மாமா இவன் சரியான பொம்பளை பொறுக்கி மாமா, அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்கான், இவனுக்கு நோய் இருக்கிறதுனால நாட்டு மருந்து வாங்குறதுக்காக நம்ம மரத்தடி சித்தர் வீட்டுக்கு வாரம் வரதா கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து கண்மணியை கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே கலட்டி விட்டுட்டு சொத்தை எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மாமா. அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு உசுரே இல்லை மாமா, அதான் இவனை 4 அறை விட்டு இங்கே இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகிடுறாரு. என்ன ஈஸ்வரி இதெல்லாம், கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, ஒரு பொண்ணோட காரியம், என்ன ஈஸ்வரி தமிழ் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கத்துறாரு. மோகனாவும் அப்பத்தாவும் அழுகுறாங்க. அவனை போட்டு அடிக்கிறாரு ராஜாங்கம். ஐயா என்னை மன்னிச்சிருங்கய்யா, நாங்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை அடி தாங்காம உண்மையை ஒத்துக்கிறாரு. இதை கேட்டதும்
ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க.